சரியா? அப்படி கொண்டுட்டு போனாதான் சாமி ஒரு குடும்பம் சீர்திருத்தமாகும், உனக்குள்ள வளர்ற பிள்ளைய சீர்திருத்தமாகும். இன்னைக்கு நீங்க 10 காசு சம்பாரிச்சு வீட்டுல கொடுக்குறீங்கிறதுக்காக உன் புள்ள உன்னைய மதிக்கும். ஏன்னா அது செயல்பாட்டுக்கு வரணும் இல்லையா? படிக்க போறதுக்கு வேணும், நினைச்சதை கேட்கறதுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் வேணும். உன் உடம்புல ரத்தம் சுருங்கினதுக்கு அப்புறம் எல்லா காலமும் ஒரே மாதிரி ஓட முடியாதுல்ல. நல்லா இருக்கும்போதே ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பாலா போன இந்த பிரபஞ்சத்துல ஏதாவது ஒரு ஓட்டம் வந்து விழுந்துரும். ஒரு கீழே விழுந்துருவோம், மேல விழுந்துருவோம், இல்லைன்னா திடீர்னு ஒரு நோய்வாடுபட்டு படுத்துருவோம். அப்ப நம்ம வார்த்தையை மதிக்கிறதுக்கு யார் இருப்பா? இது 2 பேத்துக்குமே பொருந்தும், ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். அப்போ இதெல்லாம் நம்ம சரி பண்ணி வச்சுக்கிறாம நமக்குள்ள எல்லா கழுதியும் அப்படி விட்டுட்டு ஆன்மீகத்துல பயணம் பண்ண மாத்திரம் எல்லாம் சரியாயிரும் நினைக்கீங்களா? ஒண்ணு வேணா பண்ணலாம், எல்லாம் விட்டுட்டு நீ ஒரு சோழனா போய் தூக்கி போட்டுக்கிட்டு ஆன்மீகத்தை சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கலாம். எப்படி ஓ அளவுக்கு அவங்க எப்படி இருந்துட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போகலாம். அது ஆண்மகன் அப்படி போயிடலாம், பெண் அப்படி போக முடியாது. பெண் எப்படி போனா பெண்ணுக்கு 1008 பேர் வச்சு கூப்பிடுவான். அடங்காப்பிடாரி, ஊர் மேஞ்சவோ, தேவடியா, இப்படி எல்லாம் பல பேர் பெண்களுக்கு வச்சு கூப்பிடுவான். அப்படி வெறுத்து போயிட்டா அதனால அவங்க பெண்கள் அதுவும் செய்ய முடியாது. ஆனா ஆண்மகன் அதை செஞ்சிடலாம். எப்ப கேட்க எப்படி போங்க நான் போறேன் அப்படின்ட்டு போயிடலாம். ஆனா அப்படி சிந்திச்சு போறது நம்ம எப்படி சொல்றது, விதின்னு சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்கிற மாட்டேன். உன்னுடைய செயல்பாட்டுல நீ சரியான செயல்பாட்டுக்கு போகாம தொய்வு அடைஞ்சிட்டு அந்த தொய்வுல இருந்து செவிக்க முடியலங்கிறதுக்காக நான் செத்து போயிடுவேன், இல்லைன்னா பரதேசியா போயிடுவேன்னு சொன்னா அது உன்னுடைய இயலாமை தானே. இதுக்கு படைச்ச இறைவனும் ஆன்மீகமும் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறமானா ஏத்துக்கிறாரு. எல்லாத்தையும் நாங்க கடவுள் மேல பாரத்தை போட்டுறோம்னா பாரத்தை போடுறோம்னா உனக்கு முன்னாடிதான் அது உட்காந்துக்கிட்டு இருக்கோம், அங்க போய் சேராது. பாரமெல்லாம் ஒண்ணு முன்னாடி உட்காந்துருக்கும், இல்லைன்னா முதுகுல ஏறி உட்காந்துருக்கும். செம்மந்துக்கிட்டு நம்ம தான் தெரியணும்.